அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஒரே ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது உடனே முடிவுக்கு வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பிரச்சனைகள் உடனே தீரவும் நம் வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்களை கொண்டு வரவும் நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தாங்க, ரொம்பவுமே சிம்பிளான வார்த்தை, அதே நேரத்தில் உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. உங்க மனசு கஷ்டமா இருக்க நேரத்துல அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க சிக்கி தவிக்கும் போது இந்த வார்த்தையை இப்ப நம்ம பார்க்க போவதை போல கரெக்டா நீங்க சொல்லி பாருங்க. அந்த பிரச்சனை தீர்வதற்கான வழி மேஜிக் போல கிடைக்கும். உங்கள் மனம் உற்சாகமாக மாறும். நம்ம பார்க்க போகும் அந்த வார்த்தை என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். இன்ஸ்டன்டா இமிடியேட்டா உங்களுக்கு பலனை கொடுக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஸ்விட்ச் வேர்ட் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி சில பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திர சொற்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சில வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நாம் எழுதினாலோ அல்லது ரிப்பீட்டடா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை அதே மொழியில் நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகள் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் எளிமையான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். சுலபமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் உடனடியாக தீர்வு கிடைக்கும். நம் வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது இந்த வார்த்தையை பயன்படுத்த போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்லலாம். குறிப்பாக யாரெல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் உங்களுக்கு இருக்கு, இப்ப இருக்க நிலைமையில ஒரு மாற்றம் உங்களுக்கு தேவை, தற்போதைய சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வார்த்தையை கட்டாயமாக நீங்க பயன்படுத்துங்க. இன்னும் சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது, நீண்ட நாட்களாக வாழ்க்கை ஒரே மாதிரி போய்கிட்டே இருக்கும், எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாம இருக்கும். அப்படிப்பட்டவர்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். அடுத்ததாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்றவங்க, உங்களுடைய பிசினஸ் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது, தொழிலில் வளர்ச்சியே ஏற்படல, லாபமே கிடைக்கலன்னு சொல்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். உடனே பலன்கள் தெரியும். தொழில் வியாபாரத்தை தவிர்த்து உத்தியோகம் போறவங்களும் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் ஒரே கம்பெனியில் நீண்ட நாட்களாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேற கம்பெனிக்கு போகணும்னு நினைப்பாங்க, ஆனால்
ஆனால் அதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காமலே இருக்கும். இது போல வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போக முடியலன்னு நினைக்கிற எல்லாருமே இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. அடுத்ததாக எந்த நேரத்துல எத்தனை நாட்கள் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். குறைந்தபட்சம் 90 டேஸ்க்கு 90 நாட்களுக்கு இந்த வார்த்தையை தொடர்ந்து நீங்க பயன்படுத்துங்க. முழு நம்பிக்கையுடன் எந்த ஒரு சந்தேகமும் இன்றி இந்த வார்த்தையை நீங்க டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 10 நாட்கள்ல இருந்தே சின்ன சின்ன மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். 90 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஷிஃப்ட் ஏற்படும். ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் இந்த வார்த்தையை நீங்க சொன்னாலே போதும். இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நீங்க எழுத வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் சொன்னாலே போதும் முழுமையான பலன்களை பெறலாம். வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். முடிந்தவரை கொஞ்சம் தனிமையான இடத்துல உட்கார்ந்து நீங்க சொல்லுங்க அல்லது கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். அமைதியான நேரத்தில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். சோ அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நாம் சொல்லும் போது அது இன்னமும் வேகமாக பலனை கொடுக்கும். ஏதாவது சிறப்பான நேரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி, அதே போல நீங்க தூங்கி எழுந்தவுடன் இருக்கக்கூடிய நேரம், இந்த 2 டைமிங்ஸ்லயும் நம்முடைய ஆழ்மனம் விழிப்பு நிலையில இருக்கும். சோ இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியறவங்க நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்துல சொல்லலாம். உங்க எல்லா வேலையுமே நீங்க முடிச்சிட்டு ஃபைனலா தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 5 நிமிடங்களை நீங்க பயன்படுத்தி பாருங்க. மின்னல் வேகத்தில் பலன்கள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மேஜிக்கல் வார்த்தையை நீங்க உற்சாகமான மனநிலையோட சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க உணரணும். ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் மட்டும் தாங்க இந்த மெத்தடுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். சோ கவனம் சிதறாமல் மன ஒருநிலை பாட்டுடன் உற்சாகமான மனநிலையோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். அந்த ஆற்றல் மிக்க வார்த்தை சேஞ்ச். அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான வார்த்தை. இது ஒரு மாஸ்டர் ஸ்விட்ச் வேர்ட். எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இல்லாம பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். அதற்காக கரெக்டா 5 நிமிஷம் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. சற்று ஏறக்குறைய இருக்கலாம். ஆனால் பொறுமையா நிதானமா நீங்க சொல்லுங்க. இப்போ ஒரு ட்ரையலுக்காக 5 நிமிஷம் இந்த சேஞ்ச் அப்படின்ற வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க. ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போவதை நீங்க உணர்வீங்க. அப்ப தினமும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது எந்த அளவிற்கு பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு கிடைக்கும்னு பாருங்க. 90 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும். 90 நாட்களுக்கு பிறகும் இந்த மெத்தடை நீங்க கண்டினியூ பண்ணலாம். வாழ்க்கை முழுவதுமே நமக்கு முன்னேற்றங்கள் தேவை. யாரெல்லாம் 90 நாட்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாருமே லைஃப் லாங் இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அந்த அளவிற்கு பிரமிப்பூட்டும் பலன்கள் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.